வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். பில்லிங் சாஃப்ட்வேரில் ரெண்டு மெத்தட் உண்டு. ஒன்று இன்வாய்ஸ் பேஸ்டு பில்லிங் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து ரீட்டெயில் பில்லிங் சாஃப்ட்வேர். ரீட்டெயில் கவுண்டரில் பில் பண்ணக்கூடிய பில்லிங் சாஃப்ட்வேர். இப்போது நம்ம எந்த சாஃப்ட்வேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது ரெண்டு ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த விதத்தில் கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த பில் காப்பியை உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யாராவது ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஃபார்மெட்டை சார் எனக்கு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு காமிங்க அப்படின்னு உங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்கிட்ட சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ப்ரொவைடர்கிட்ட இந்த பில்லை கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த பில்லை அவர் கரெக்டாக பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு காமிச்சிட்டாரு, அந்த சாஃப்ட்வேரில் வந்து என்ட்ரி பண்ணி காமிச்சிட்டாருன்னா, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ஸை வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நான் இந்த இந்த பில் ஃபார்மேட்டில் என்னென்ன ஆப்ஷன் சொல்லியிருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நான் போட்டு காமிக்க போகிறேன். இதை வச்சே எந்த சாஃப்ட்வேர் வாங்கலாம், எந்த சாஃப்ட்வேர் வாங்கக்கூடாது கரண்ட் மார்க்கெட்டில்ன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு வந்துடுச்சு, அது எவ்வளோ குவான்டிட்டின்னு வந்துடுச்சு, ரேட் வந்துடுச்சு. இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் ரேட்டு ஓகேவா, 1750ன்றது நெட் ரேட்டு. அதுக்கு அவங்க டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஐட்டத்துக்கு 15.25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டோட்டல் வருது ஓகேவா. இந்த டோட்டலோடைய மொத்த டோட்டல் இங்கே வருது. இதான் பேசிக் டோட்டல்னு சொல்லுவாங்க, பேசிக் அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஷ் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று வந்து -3% போட்டிருக்காங்க. பட் இந்த அமௌண்ட்டுக்கான -3% இது கிடையாது. இந்த வேல்யூ தப்பு ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ரூ. 1467.38 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அடிஷ்னல் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரூ. 1423.36 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் பண்ண டோட்டலுக்கு வரக்கூடிய எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி ரவுண்ட் அப் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 54,306 அப்படின்ற இந்த டோட்டல் வரணும் ஓகேவா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய இது சம்மரி எல்லாமே இது வந்துடுச்சு. இப்போது இந்த பில்லை தான் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக போட்டால் எனக்கு வந்து இந்த டோட்டல் கரெக்டாக வரணும். 54,306ன்ற இந்த டோட்டல் கரெக்டாக வரணும். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் இன்க்ளூடிங், டேக்ஸ் எக்ஸ்க்ளூடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தடில் இருக்குது. யூஷுவலாக நீங்கள் டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது மேக்ஸிமம் எக்ஸ்க்ளூடிங்கில் தான் இருக்கும் பில்லு. அதாவது இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டர் படி போட்டிங்கன்னா கரெக்டான டோட்டல் வந்துடும் ஓகேவா. பட் பிஸி சாஃப்ட்வேர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஸியில் வந்து இன்க்ளூடிங், எக்ஸ்க்ளூடிங், ஐட்டம் வைஸ் அண்ட் மல்டி வைஸ் அப்படின்ற நிறைய கேட்டகரி இருக்கும். பட் அந்த மெத்தடில் போட்டாலும் இந்த டோட்டல் கரெக்டாக வந்துடும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வியாபாரில் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வரல. நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். பர்ச்சேஸ் பில்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆட் யுவர் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இமேஜ் லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் பில் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டேட் ஆஃப் இதை கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் பில்லை லோட் பண்ணுறேன். ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அந்த பில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ரேட்டு, அமௌண்ட்டு, டோட்டல் எல்லாமே வந்துடுச்சு ரைட்டு. இப்போ இதில் வந்து அந்த டோட்டலை நம்ம கொண்டு வர வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கு. அப்போ இது கூட ஒரு 6% சேர்த்தோம் அப்படின்னா 21.25 ஓகேங்களா. இது இந்தமாரி 26% வந்து நம்ம டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் இந்த பில்லை நான் போட்டு காமிச்சிடுறேன். இதுலேயும் வராதுன்னெலாம் கிடையாது. பட் ரொம்ப உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குமான்றதை பாருங்கள். அவங்க 6% டிஸ்கவுண்ட் தான் போட்டிருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 18% டேக்ஸுன்றதை கன்சிடர் பண்ணுறாங்க. 18% வந்து ஜிஎஸ்டி. இதுலேயும் வந்து நம்மளுக்கு சரியான டோட்டலை நம்மளால் கொண்டு வர முடியல ஓகேங்களா. ஸோ ஏன்னா
இதில் வந்து டேக்ஸ் கீழே ஆட் பண்ணுற மாதிரி இல்லை, சைடில் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு கணக்கு பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோ டோட்டல் வருது. ஸோ டிஸ்கவுண்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு டோட்டல் டிஸ்கவுண்ட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ தான் அந்த 6% டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட 3600. அப்பயுமே வந்து அந்த டோட்டல் கரெக்டாக வரல. பட் இந்த டோட்டலில் இந்த பில்லிங்கில் பர்ச்சேஸில் கொண்டு வரதுக்கு நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். பட் வந்து கொண்டு வர முடியாதுன்னு இல்லை, அதுக்குன்னு நம்ம நிறைய மெனக்கெட்டு அந்த டோட்டலை வந்து கொண்டு வர்ற மாதிரி இருக்குது வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸில். ஓகேவா? ஸோ இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ரைட்டு. இப்போது நம்ம இதை பிஸ்னஸ் இஆர்பியில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பிஸ்னஸ் இஆர்பியை சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த சிவி சர்ஜிக்கல் அப்படின்றதில் லாகின் பண்ணிக்கிறேன். இந்த ஐட்டம்லாம் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் வேணால் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே. நான் இந்த ஐட்டம் அதாவது இந்த பில்லில் இருக்கக்கூடிய இந்த 5 ஐட்டத்தையும் நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா டைம் வளரக்கூடாதுன்றதுனால நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் டைப்புன்றதை நான் உங்களுக்கு ஒன்ஸ் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸில் தான் வரும், இன்க்ளூடிங் டேக்ஸில் வராது. அதனால் நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிறது இந்த டேக்ஸபிள் அப்படின்னு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு அது வந்து டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவில் இருக்கும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் பிக் பார் பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஆனால் இந்த பில்லுக்காக நான் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது பர்ச்சேஸ் ஆஃப்டர் டேக்ஸ். அதாவது எல்லாத்தையும் போட்டுருவேன், போட்டுட்டு டிஸ்கவுண்டெல்லாம் அப்ளை பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் நான் டேக்ஸ் போடுவேன் அப்படின்றதுக்கு இந்த ஒரு மெத்தடு. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், டேக்ஸ் சார்ஜ்டு மேனுவலி இன் அதர் சார்ஜஸ். அதாவது ஐட்டம் வைஸ் டேக்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, வில் நாட் பி கால்குலேட்டட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் பண்ணலை. இப்போ உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு காமிக்கிறேன். பர்ச்சேஸ் போயிட்டேன், நியூ கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு 20ஆம் தேதி ஓகேங்களா? ஸோ 4/2025 அன்னைக்கு கேஷாக கிரெடிட்டான்னு சூஸ் பண்ணிடுறேன். பார்ட்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், நான் 2வதாக இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2வது இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் வந்து பில்லோடைய நம்பர் RFH/2026/2027/1152 இது வந்து பில் நம்பரு. நீங்கள் அதை வேணும்னா நீங்கள் இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பில் நம்பர் இதோ கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் பில் நம்பர், சாரி 32ன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. RFH/2627/32. இப்போ இதே தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பில் நம்பர்லேயே அடிக்கிறோம். RFH/2627/2627/ பில் நம்பர் போட்டேன். என்டர். ஓகே. இப்போது இதில் இருக்கிற ஐட்டமை 1 by 1 நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரேசர் RAன்னு போட்டனாலே வந்துடும். நான் செலக்ட் பண்ணிவிட்டு 4 குவான்டிட்டி. இந்த இடத்துல அவங்க 15.25 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணிட்டேன். அடுத்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்டோட்டல் இதுதான் வந்து இதில் சப்டோட்டலாக காமிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 48,912.62. இதில் வந்து 61. அது ஒன்றும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் வரப்போகிறதில்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது கேஷ் டிஸ்கவுண்ட், அடிஷ்னல் சப்போர்ட் டிஸ்கவுண்ட், SGST, CGST, ரவுண்ட் அப், மொத்தம் 5 ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ஜஸ் ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதர் சார்ஜஸ் ஹெட்டுன்னு இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா பர்சன்டேஜில் போட்டிருக்காங்க. பட் வந்து பர்சன்டேஜ் வந்து அது அவங்க என்ன மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரில, அது ராங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பில்லில் இருக்கிற மாதிரியே போடுறோம். அதாவது 1467.38 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறோம். ஓகேவா? அடுத்த டிஸ்கவுண்ட் என்னதுன்னா அடிஷ்னல் சப்போர்ட். இதுவுமே நம்ம இங்கே எதுவும் போடாமல் 1423.36 அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிடும். இப்போ வந்து 2 டிஸ்கவுண்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிங்க. இந்த இடத்துல வந்து 9ன்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி வேல்யூ வந்து எந்த டேக்ஸுக்கான அந்த வேல்யூ, ஓகேங்களா, அது ஆட்டோ பிக் பண்ணோம். நம்ம செட்டிங் கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா
இப்போ 9% போட்டேன். இப்போது இந்த டோட்டலும் நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் டோட்டலும் கரெக்டாக இருக்கணும். அதாவது 54,303.81 ஓகேவா? ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரவுண்ட் அப் பண்ணுறோம். ரவுண்ட் அப் வந்து மைனஸ் பண்ணோமா ப்ளஸ் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் அப் வந்து 0.29 பைசா போட்டிங்கன்னா 19 பைசா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் அப்பும் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டோட்டல் நம்ம பில்லிங் டோட்டல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது. அதேமாதிரி டேக்ஸ் பாருங்கள் 4141.97. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சேம் அதே டேக்ஸ் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த பர்ச்சேஸ் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது நம்ம க்ரியேட் பண்ணது. டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பர்ச்சேஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னா, டேக்ஸுமே இங்கேயே கால்குலேட் ஆகி வந்திருக்கும்.